ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 11 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10 கிளாஸஸ் நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வருது. நான் அதை வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கணும் வீடியோ காலில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான டவுட்ஸை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து கிளாஸ் 11 தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் போட்டு பழகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் நீங்கள் வந்து ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததை ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களால் கண்டினியூவாக நான் கிளாஸ் சொல்லி கொடுக்கும்போது அந்த வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக வந்து ஸ்டிச்சஸ் போட முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 4 கோடு வந்து சும்மா ரஃபாக வரைஞ்சிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்டிச் போட போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய லிவர் பாயிண்ட்டை 3ல் வச்சு அப்படியே வந்து கீழே இருக்கிறத லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை லாக் பண்ணி தான் போட போகிறோம். அப்படிப்பட்ட ஸ்டிச் தான் இது. ஸோ வந்து லாக் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டு அது மேலேயே வந்து இந்த மாதிரி லைனாக வர மாதிரி போட்டு பாருங்கள். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டிச் தான். ஏன்னா நம்ம நெக் லைனில் ஃபஸ்ட்டு வந்து சரி த்ரெட்டில் ஒரு லைன் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் தான் நம்ம போட்டு ஃபில்லப் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த ஸ்டிச்சும் மெயினாக வந்து நல்லா கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் எந்த ஸ்டிச்சுமே வந்து இது எனக்கு வரலை அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணாமல் கண்டினியூவாக அந்த ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் கவனித்து பார்த்து அது மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு சரியாக வர வரைக்கும் நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி ஒரு 4-5 டைம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஈஸியாக பழகிரும். நீங்கள் இந்த ஸ்டிச்சஸை 3ல் லாக் பண்ணிவிட்டு கையை கரெக்டாக நகர்த்தி கொண்டு போகணும். அதுதான் வந்து இதில் விஷயமே. ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக கையை மூவ் பண்ணி கொண்டு போகும்போது இது வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து விழுகும். அது வந்து கரெக்டாக விழுகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோடு போட்டு அந்த கோடில் மேலேயும் கீழேயும் இந்த ஸ்டிச்சஸை வந்து நம்ம கொண்டு போகிறோம். இது வந்து எதுக்கும் யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நெக்லைனில் நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்டோன் ஒர்க்கு இது கேட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து இதை ஸ்டோன் வந்து ஜிக்ஸாக்காக வைக்கிற மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்காக இந்த ஸ்டிச்சையுமே வந்து கரெக்டாக பழகணும். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கிற ஸ்டிச்சஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதில் வந்துட்டு இந்த கேப் ஃபில்லப் பண்ணுற மாதிரியான ஸ்டிச்சஸும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம மிஷின் எம்ப்ராய்டரி போடும் பொழுது அந்த மெயின் கிளாத் வந்து டைட்டாக பிடிச்சி இழுக்கும். அந்த மாதிரி இழுக்கிற டைமில் அந்த கேப்பில் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு கிளாத் வந்து இழுத்தாலும் நூல் வந்து தனியாக தெரிஞ்சாலும் இதை வந்து கேப்பில் இந்த டிசைனை போடும்போது உங்களுக்கு ஃபில்லப் ஆகிடும். அதாவது ப்ளூ கலரில் போட்டிருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து ஜிக்ஸாக்காக வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சையுமே போட்டு பழகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளாஸில் இருக்கிறத மட்டும் சொல்கிறத நீங்கள் போடாமல் நான் வச்சதுக்கப்புறம் அதாவது கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு ஃப்ளாரு வேறு டிசைனு வேறு ஷேப்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சி பார்த்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக வருதா அப்படிங்கிறது ரொம்பவே பார்த்து நீங்கள் செய்யணும். ஏன்னா அக்யூரசி இதில் ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் அக்யூரஸியாக போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒர்க்கும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஆர்டர்ஸும் வந்து ப்ளேஸ் ஆகும். நம்ம வந்து மிஷின் எம்ப்ராய்டரியில் சொல்லிக் கொடுக்குற எல்லா ஸ்டிச்சஸுமே ரொம்ப முக்கியம். பேசிக்காக இந்த ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளாரு ஒரு டிசைனு ஒரு நெக் ப்ளவுஸில் வந்து போடும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து போடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இல்லைனா வந்து ஒரு அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ளவுஸை தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு தொடும்போதே ஒரு பயம் இருக்கும். அந்த பயமே வந்து உங்களை போட விடாது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து 2வதாக நம்ம வந்து போட்டிருக்கோம் ஒரு டிசைனு. இந்த டிசைனையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 கோடு வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த கோடுலேயே போட்டு பார்க்கணும். 2வது அந்த கோட்டுக்கு மேலேயும் கீழேயும் போட்டு பார்க்கணும். இதுதான் வந்து ஸ்டிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து ஒரு டிசைன் போட போகிறோம். அந்த ட்ரையாங்கல் வந்து நீங்கள் அக்யூரேட்டாக போடணும்னு இல்லை, சும்மா அதோட ஷேப் வரைஞ்சிங்கன்னா போதும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் ஸ்டிச்சில் வந்துட்டு அதை வந்து ஃபில் பண்ணிவிடுவோம் அந்த முக்கோண ஷேப்பில் இருக்க மாதிரி. ஸோ அந்த ஷேப்பை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து நான் எப்படி அடிக்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. வீடியோ காலில் உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அதாவது காலையில் 9:30லேருந்து நைட்டு ஒரு 7:30 வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி எனக்கு உங்களுக்கு என்ன டவுட்ஸு மிஷினில் திடீர்னு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அப்போ ஸ்பாட்லேயே கிளியர் பண்ணணும்னா உங்களுக்கு அடுத்த ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா அந்த டவுட் அப்படியே கிளியர் ஆகாமல் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட்டு பழகும்போது உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று விட்டு போன மாதிரி அரைகுறையாக கற்றுக்கிட்ட மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன்.
நிறைய பேர் டவுட்ஸை வந்து கேட்குறனால மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வந்தேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வீடியோ காலில் வந்துட்டு ஒரே டைமில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம். அப்போ ஒரு நாளைக்கு 10 பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் எனக்கும் வந்து ஒர்க் இருக்குது, எம்ப்ராய்டரி ஒர்க்கு, ஆரி ஒர்க் எல்லாமே இருக்குது. ஸோ நான் அதையும் பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி டைம் மேனேஜ் பண்ணி தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோ காலில் சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த 1000 ருபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கே வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த 1000 ருபீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி தான். இன்றைக்கி வந்து தேதி 8, 2 நாள் தான். ஏன் நான் வந்து இந்த 10ஆம் தேதி வரைக்கும் மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 10ஆம் தேதி வரைக்கும் போடுறவங்க வந்து சேர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா போதும். என்ன ரீசன்னா அவங்க தான் வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, டக்குன்னு இதை கேட்ட உடனே ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டே வந்து அவங்களுக்கு ஈஸியாக சீக்கிரம் கற்றுக்கிறதுக்கு வைக்கும். நம்ம பே பண்ணியிருக்கோங்கிற ஒரு பயமும் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 10ஆம் தேதிக்குள்ளே வரைக்கும் சேர்றவங்களுக்கு மட்டும்தான் வீடியோ கால். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பிப்ரவரியில் தான் வந்துட்டு நம்ம அந்த வீடியோ கால் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்துக்கோங்க. நான் வந்து இதில் ப்ளூ கலரில் நெக்ஸ்ட்டு போட்டிருக்க டிசைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு பெருசாக போட்டிருக்கேன். இருக்கிறதுலே பெரிய பட்டன் ஸ்டிச் இது. ஸோ வந்து நான் 4ல் வச்சு போட்டிருக்கேன். 5ல் போடலாம், இருந்தாலும் அப்போ வந்து த்ரெட்டு வந்து மிஸ்டேக் ஆகும். நீங்கள் 4ல் வந்து பட்டன் ஸ்டிச் போடுறதே ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோன்னா பெருசாக ட்ரை பண்ணாமல் சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஃப்ளோவாக வந்து போட முடியும். மூவ் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு சொல்லி பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் 12ல் மேலும் இன்ட்ரெஸ்ட்டாக ஃப்ளாரு, லீஃப் எல்லாமே வந்து செப்பரேட்டாக எப்படி போடுறது, அதுக்கு வந்து எப்படி வந்து கலர் மேட்சிங் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.